இனியா அத்தை அத்தை ரசதி மா. நல்லா இருக்கியா? வாங்கப்பா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்குமா. இலக்கியாவுக்கு என்னதான் பிரச்சனை? அது இந்த சேர்மன் வேலைமா. கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அத்தை, பாவம் இலக்கியா சின்ன புள்ளனு கூட பார்க்காம பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுருக்காங்க. சேர்மனோட ஆட்டம் என்னைக்குதான் அடங்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லம்மா, இப்ப இலக்கியாவோட டிசில வெஸ்டர்ன் வேற போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அவளை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இலக்கியா இனிமே படிக்கவே முடியாதா? இல்ல மாமா, நாங்க டிஓ கிட்ட பேசிட்டோம். அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஆமாமா, அவங்க எங்களை நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கா? ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க? ஏமா, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? நாளைக்கு தான் நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதுவும் ராசாத்தி தான் அந்த பூஜையை பண்ணணுமா. அதுக்கு என்னமா இப்போ? நான் நாளைக்கு ரசத்தை கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனியா, இது முக்கியமான பூஜை, அதனால கண்டிப்பா வந்துருங்க. சரிப்பா. டேய், ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னல, அப்புறம் எப்படி வருவ? அம்மா, முதல்ல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இலக்கியாவோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமாவே நானும் ராசாத்தையும் அங்க வந்துடுறோம். அப்படியா? சரி. ஏன் சொல்றேன்னா, இந்த பூஜையை ராசாத்தி தான் பண்ணணும். இந்த பூஜையை பண்ணாதான் நீயும் அவளும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர முடியும். அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மாமா என்ன எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு. நான் தான் பூஜை பண்ணுவேன். மங்கை, அவன் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்ல, வா நம்ம கிளம்பலாம். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நாளைக்கு முன்னாடி போங்க. ஸ்கூல் பிரச்சனையை முடிச்சுட்டு நானும் ராசாத்தையும் அங்க வந்துடுறோம். நீங்க நினைச்ச மாதிரி ராசாத்தி கையால பூஜை நடக்கும். என்ன நம்புங்க. நீங்க நிம்மதியா போங்க. நீங்க அதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க. சரியா? சரிடா இனியா, நாங்க போயிட்டு வரோம். கரெக்டா டைமுக்கு வந்துருங்க. சரிம்மா, வந்துடுறோம். சரி சரிப்பா. அத்தை. வர ராசத்தி. வர ராசாத்தி. சரி. வரேன். சரி மாமா. அவன் உங்கள்கிட்ட சொன்னான்ல, அதுக்கு முன்னாடியே நான் ஷார்ப்பாக வேலையை முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, யாரு? நான் கண்மணி பேசுறேன். என்ன மேடம், சொல்லுங்க. சேர்மன் உங்ககிட்ட எல்லாத்த பத்தியும் சொன்னாரா? ஆமா மேடம், சொன்னாரு. அப்போ சரி, நாளைக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. போற வழியில ராசாத்திய காலி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். இனி என் கூட இருந்தா எதுவும் பண்ண வேண்டாம். இனியே இல்லாத நேரமா பார்த்து கரெக்டா அடிச்சிருங்க. சரிங்க மேடம். லாரிய வச்சு அந்த ராசாத்திய அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுருங்க. நீங்க அடிக்கிற அடியில அவளோட உயிரே போயிடணும். ஓகே மேடம். அதை பார்க்க பக்கா ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும். நீங்களும் மாட்டி எல்லாரையும் மாட்டி விட்டுறாதீங்க. எத்தனை வருஷமா தொழில இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம முடிச்சு காட்டுறோமா? ம், சரி. நான் உங்களுக்கு அவங்க கிளம்புற டைம் என்னன்னு காலையில மெசேஜ் பண்றேன். சரிங்கம்மா, நாங்க முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ம், சரி. டேய், நாளைக்கு வந்து லாரியை வர சொல்லிரு. யாருக்கும் எதுவும் தெரியாம அழகா இந்த விஷயத்த நறுக்குன்னு முடிச்சு காமிக்கிறோம். அட, முடிச்சிட்டோன்னு நினைச்சுக்க. ராசாத்தி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரவா பூஜை பண்ற? நீ பண்ற பூஜையால வீட்டுக்குள்ள வருவ. ஆனா நான் பண்ற பிளானால நீ பொண்ணமா தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வருவ.
நேரம் ஆகும்? அவ்வளவுதான் மரகதம், அதான் ஏற்பாடெல்லாம் முடிஞ்சது. நான் இத கேக்கல. பூஜை பண்ண போற ஆள் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா இன்னும் அவளை காணோம். பூஜை நடக்குதுன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியாச்சா நீ? அப்புறம் ஏன் இன்னும் வரல? அவங்க வரவே மாட்டாங்க. மா அண்ணி வந்துட்டு இருப்பாங்கம்மா. அவெல்லாம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணணும். இதை விட என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஏமா கோவிலுக்கு வந்து அண்ணிய திட்டணுமா? பின்ன அவ பண்ற வேலையெல்லாம் திட்டுற மாதிரி தான் இருக்கு. அத்தை, கண்டிப்பா அக்காவும் மாமாவும் பூஜை டயத்துக்கு வந்துருவாங்க. ஆமா, அவளை ஒன்னும் சொல்லிடக்கூடாதே. எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்க. மரகதம், இது கோவில், கொஞ்சம் அமைதியா இருந்து சாமி கும்பிடலாம். சம்பந்தி அம்மா பூஜை டைமுக்கு நடக்கணும்னு தானே சொல்றாங்க. ஆமா, நீங்க வேற எரியற தீயில எண்ணெய் ஊத்தாதீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மங்கத்த, இப்ப ஏன் எங்க அம்மாவை திட்டுறீங்க? நம்ம கூப்பிட்டோம் தானே இவங்க வந்திருக்காங்க. அவங்கள ஏன் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? உங்க அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? மங்கை, என்ன எப்ப பார்த்தாலும் நீ அவங்கள தப்பாவே பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லை. அப்படி கேளுங்க அத்தை. மங்க, உன் மருமக வந்து பூஜை பண்ணுவான்னு சந்தோஷமா இருக்கியா? கண்டிப்பா ராசாத்தி பூஜைக்கு வரமாட்டான். சுடுகாட்டுக்கு தான் போறான். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இனியனும் ராசாத்தியும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. நான் எதுவும் சொல்லலைங்க. மங்கை, இனியனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்கீங்க? நான் தான் இன்னைக்கு பூஜைன்னு சொன்னேன்ல. எங்க அக்கா வேற கத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லம்மா, நான் தான் சொன்னேனே, இலக்கியா ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்னு. என்னடா இனியா இப்படி பண்ற? இப்ப போன உடனே வந்துருவோம்மா. சின்ன வேலை தான், போயிட்டு முடிச்சுட்டு வந்துருவேன். சரி, சீக்கிரம் வாங்க. அத்தையா மாமா என்ன சொன்னாங்க? ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கோயிலுக்கு வர சொன்னாங்க. உட்காரு. சரி. போலாமா? என்னாச்சு? இங்கதான் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்களா. இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க.
என்னடா ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்க? டேய் ஸ்கூல்ல போனவன் எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். நல்ல நேரம் முடிய போறது, அதுக்குள்ள வந்துருவாங்கல்லம்மா. இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. சரிங்கம்மா. மா சொல்லுங்கம்மா. ராசாத்திய காலி பண்ணியாச்சா? பண்ணியிருந்தாதான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேனம்மா. இன்னும் காலி பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா அவளை ஃபாலோ பண்ணி தாம்மா வந்தோம். ஆனா அவ ஒரு ஸ்கூல் உள்ள போயிட்டாமா. மா ஸ்கூலுக்குள்ள டிவோ கார் போதுமா? ஏதோ ஸ்கூலுக்குள்ள பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் டிவோ எல்லாம் போறாங்கம்மா. சரி நீ போன் வை, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. சொல்லுங்க முருகா. இனியனும் ராசாத்தியும் இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எங்க போனா நமக்கு என்ன? அவங்க உங்க ஸ்கூலுக்கு இலக்கிய விஷயமா தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசினாலும் திரும்ப அந்த பொண்ணை சேர்க்க போறதில்ல. நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, அவங்க டியோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க ஸ்கூல்ல பெரிய பிரச்சனையில மாட்டி விட போறாங்க. முருகா, சரி விடுங்க, அத நான் பாத்துக்கிறேன். சரி சீக்கிரம் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சரி. என்னன்னாச்சு? அந்த ராசாத்தி இலக்கிய விஷயமா டிஓவை ஸ்கூலுக்கு கூட்டு வந்திருக்காளாம். நல்லா படிக்கிற பொண்ணை ஸ்கூல்ல எடுத்துக்கணும், அங்கதான் போவாங்க. கரெக்டா தான் போயிருக்காங்க. ஐயா இப்ப என்ன பண்ண போறோம்? முருகா, அதான் சார், இந்த ஸ்கூலை வச்சே நம்ம அடுத்து யூனிவர்சிட்டியே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சேர்மன் கூப்பிடுறாரியா? பேசுங்க சார். சொல்லுங்க சார். யோ, நம்ம ஸ்கூலுக்கு டிஓ வந்திருக்காங்க ஐயா. கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சு அனுப்பி விடுங்க. ஐயோ சார், அந்த இனியனும் ராசாத்தியும் தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த இலக்கிய பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்க சொல்லுவாங்க. நீ முடியாதுன்னு காரணம் சொல்லி அனுப்பி விட்டுரு. சரிங்க சார். முத்துகிருஷ்ணன் சார், டிஓ வராரா? உன்னதான் விசாரிப்பாரு சார். இப்போ நான் என்ன சார் பண்றது? என் மேல தப்புன்னு தெரிஞ்சா என்னை வேலை விட்டே தூக்கிடுவாங்க சார். உன் மேல தப்பு இல்ல, இலக்கிய மேலதான் தப்புன்னு பொய் சொல்லி நம்ப வை. ஏதோ ஒரு பொய் காரணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணு. அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வை. நான் சொல்ற மாதிரி சொல்லணும், இல்லைன்னா ஃபெயில் பண்ணிடுவேன்னு மிரட்டு. சரிங்க சார். போ, அவங்க வந்திருப்பாங்க. ஏதாச்சும் மாட்டணும், உன் வேலை போயிடும், அப்புறம் ஸ்கூலே இழுத்து மூடிடுவாங்க. இதோ போறோம் சார். சரி போ. ஏய், என்னடி ஆச்சு? அந்த ராசாத்தி ஸ்கூலுக்கு போயிருக்காமா, அதுவும் அந்த டியோட போயிருக்கா. இப்ப அவளை முதல்ல விரட்டி விடணும். அப்பதான் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும். ஏண்டி, அதான் உங்க அத்தை இருக்கால்ல, அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அந்த ராசாத்தி இங்க வராம ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. அத சொன்னா போதும், மத்ததையெல்லாம் அவ பாத்துப்பா. இதுவும் நல்ல ஐடியா தான். வந்து சொல்லு, வா. அத்தை, நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க அத்தை. ஏன் கண்மணி? ராசாத்தி வரத்துக்கு 1 hour ஆகுமா. என்ன சொல்ற? அவ இலக்கியாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காளாம். அந்த பிள்ளைக்கு தான் டிசி கொடுத்துட்டாங்கல்ல, அதனால டிஓவை வச்சு ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்காக போயிருப்பா. அதெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். மங்கை அக்கா, ராசாத்தி எங்க? சொல்ல அவ எங்க? அதான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா மங்கைக்கு தெரியும் அவ எங்கன்னு.
எங்க மங்கை? அவ ஸ்கூலுக்கு போயிருக்காக்கா. நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அவளுக்காக தானே? அவளுக்கு நேரத்துக்கு இங்க வரணும்னு தெரியாதா? நம்ம எல்லாரும் இங்க வர சொல்லிட்டு அவ ஸ்கூலுக்கு போனா என்ன அர்த்தம்? அக்கா, இலக்கியா மேல தப்பா பழி சொல்லி டிசி கொடுத்துட்டாங்களாம். அத அப்படியே சும்மா விட சொல்றீங்களா? இப்ப அவங்க குடும்பம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியமா? நாம எல்லாரும் இங்க வந்து காத்துட்டு இருக்கோம்னு அவளுக்கு தெரியாதா? சாமியை விட படிப்பு தான்க்கா முக்கியம். அதுக்கு அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுட வேண்டியதானே? அவ அங்க போகணுங்கிற அவசியம் இல்லையே. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இன்னும் 10 நிமிஷத்துல அவ இங்க இருக்கணும். இல்லனா இந்த பூஜையும் வேண்டாம் எதுவும் வேணான்னு நான் வீட்டுக்கு போயிடுவேன்.